இப்போ வந்து கால்சிஃபைங் எபித்தீலியல் ஓடோன்டோஜெனிக் டியூமர் பற்றி பார்க்க போகிறோம். கால்சிஃபைங் எபித்தீலியல் ஓடோன்டோஜெனிக் டியூமர்னால் வந்து வேறு எதுவுமே இல்லை. இதோட அதர் நேம் வந்து பின்பர்க் டியூமர் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்பர்க் டியூமர் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து இந்த பின்பர்க் டியூமர் எப்படி இருந்துச்சுன்னா, இதை வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப் பண்ணது வந்து டாக்டர் ஜான்ஸ் ஜே பின்பர்க் இன் 1950. ஸோ 1956 வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஜான்ஸ் பின்பர்க்னு ஒருத்தர். இவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. எப்படின்னா, இப்போ இந்த கொஷின் வந்து நம்ம அதர் நேம் போட்டு எழுதுகிறோம். அடுத்தது வந்து இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு ரேராக வந்து இருக்கக்கூடிய ஒரு டியூமர். ரேராக வந்து ரேர் பினைன் ஓடோன்டோஜெனிக் நியோபிளாசம் அப்படின்றது ரேராக இருக்குது. பினைன் ஓடோன்டோஜெனிக் நியோபிளாசம் இருக்குது. எபித்தீலியல் டிஷ்யூ இது வந்து பினைன் டியூமர்னு பார்த்தோம்னா ஓடோன்டோஜெனிக் டியூமர் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எபித்தீலியல் டைப் ஆஃப் பினைன் டியூமர் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து 2 பாயிண்ட் எழுதுது. இப்போ வந்து டெஃபினிஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கால்சிஃபைங்கில் வந்து இஸ் அ ரேர் பினைன் ஓடோன்டோஜெனிக் நியோபிளாசம் இஸ் derived from the epithelial cell of odontogenic apis is characterized by the stratum intermedium of enamel organ. Stratum intermedium of enamel organ. Stratum intermedium of enamel organ. Stratum intermedium of enamel organ is exhibited to the histological features. எக்ஸிபிட்டிங் இன் தி ஃபிசியாலஜிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஸ்ட்ராட்டம் இன்டர்மீடியம் ஆஃப் எனாமல், இப்போ இதுதான் வந்து மெயினானது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து நார்மலாக இது வந்து ஒரு பினைன் ஓடோன்டோஜெனிக் நியோபிளாசம் of the cell of the odontogenic appearance is characterized by the resemblance of the stratum intermedium of the enamel organ. இது ஓகே, இதெல்லாம் ஓகே. எக்ஸிபிட்டிங் அதுக்கப்புறம் வந்து histological features is similar to the ameloblastoma வந்து ameloblastoma மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. histological features எது வந்து கிளாசிஃபைங் எபித்தீலியல் ஓடோன்டோஜெனிக் டியூமர் வந்து பின்பர்க் டியூமர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த டியூமர் தான் பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து எத்தியாலஜி பற்றி பார்க்க போகிறோம். எத்தியாலஜியில் வந்து என்னென்னா, எத்தியாலஜி எப்படி இருக்குதுன்னா, எத்தியாலஜி எப்படி வருதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் எனாமல் எபித்தீலியம் இருக்குது, அதோட ரெக்கரன்ஸ் தான் சொல்கிறாங்க. ஸ்ட்ராட்டம் இன்டர்மீடியம் ஆஃப் ஸ்ட்ராட்டம் கார்னியம் அப்படின்லாம் இருக்குல்ல, வந்து ஸ்ட்ராட்டம் இன்டர்மீடியம் லேயரில் வந்து அதுக்கப்புறம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்சர்டைன் சொல்லி போட்டுக்கிறலாம். இப்போ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து மிடில் ஏஜில் உள்ளவங்களுக்கு தான் வந்திருக்கும். மிடில் ஏஜ் உள்ளவங்களுக்கு தான் வந்து வரும். மிடில் ஏஜில் தான் வரும். மோஸ்ட்லி வந்து 40 இயர்ஸில் உள்ளவங்களுக்கு வந்து வந்திருக்கும். இப்போ வந்து ஜெண்டர் வந்து அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்குமே வரக்கூடியது ஜெண்டரு. அதுக்கப்புறம் காமன் லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குதுன்னா, இந்த ஏரியாவில். இப்போ இந்த ஏரியாவில் வந்து காமன் லொக்கேஷன் இருக்குது. இப்போது இந்த ஏரியாவில் காமன் லொக்கேஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காமன் லொக்கேஷன் எதில் இருக்குது? இந்த ஏரியாவில் இருக்குது. காமன் லொக்கேஷன் மேண்டிபிளில் தான் மோஸ்ட்டு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மோலார் ரீஜனில் வந்து இருக்குது. மோலார் ரீஜனில் தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அசோசியேட்டட் வந்து அன்நேரோப்டெட்டிக். மெயினாக வந்து எதில் அசோசியேட்டடாக இருக்குதுன்னா அன்நேரோப்டெட்டிக்கில் வந்து அசோசியேட்டடாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தீஸ் வந்து போத் இன்ட்ரா ஆஷியஸ்லேயும் எக்ஸ்ட்ரா ஆஷியஸ் லீஷனாகவும் இருக்குது. அப்போனா இது வந்து நம்ம வந்து ஃபுல்லாக போடணும். இப்போ வந்து இன்ட்ரா ஆஷியஸாகவும் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஆஷியஸாகவும் இருக்குது. இதில் இன்ட்ரா ஆஷியஸாகவும், அதுக்கப்புறம் இதில் எக்ஸ்ட்ரா ஆஷியஸாகவும் இருக்குது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து ஏஜு, ஜெண்டரு, காமன் லொக்கேஷன் எங்கே இருக்குது, எதில் அவையாக இருக்குது,
அதுக்கப்புறம் வந்து கிளினிக்கல் சிக்னிஃபிகண்ட்டில் வந்து ஒரு ஸ்லோ க்ரோவிங்காக இருக்குது. இது ரொம்ப ஸ்லோவாக வந்து க்ரோ ஆகும். அதுக்கப்புறம் வந்து பெயின்லெஸ் ஸ்வெல்லிங்காக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா சிம்டம்ஸ் வந்து ஸ்லோ க்ரோவிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் இதோட க்ரோத்துக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், நேசல் கன்ஜெஷன் இருக்கலாம், ஹெட்டேக் இருக்கலாம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் இதாக இருக்காது, சைனஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகி மேக்ஸிலாவில் இருந்துச்சுன்னா ஹெட்டேக் அதெல்லாம் வரும். எக்ஸ்ட்ரா ஷீஸில் வந்து ஜிஞ்சேவா அந்த மாதிரி அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து வரக்கூடியது. அதுக்கப்புறம் இன்ட்ரா ஆஷீஸில் வரக்கூடியதும் இருக்குது. இது வந்து அப்படியே பெயின்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஜிஞ்சேவல் மாஸ் வந்து அதிகமாக இருக்குதா. இப்போது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல வந்து மிஸ்டயக்னோசிஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஃபைப்ரோமா ஆர் பெரிஃபரல் ஜெயின் செல் கிரானுலோமான்னு வராங்க. அதுக்கப்புறம் இது மொபைலாக இருக்குது. இப்போ வந்து நம்ம எடுத்தோன்னா இது வந்து கொஞ்சம் மொபைலாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஏசிம்டமேட்டிக்காக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு பால்பேஷன் வந்து ரிவர்சல் பால்பேஷன், ஹார்டு டியூமராக இருக்குது. வெல் டிஃபைன்டு டிஃப்யூஸ் பார்டர் வந்து இப்போ பாருங்களேன். இப்போ வந்து இது வந்து டிஃப்யூஸ் பார்டர் வந்து நல்ல டிஃப்யூஸாக இருக்குது. இந்த வெல் டிஃபைன்டாக இருக்குது, டிஃப்யூஸ் பார்டராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஏசிமெட்ரிக்கலாக இருக்குது. வெல் டிஃபைன்